அறிவிலிகள் முட்டாள்கள்னு அவர் நினைச்சுக்கிறாரு. என்னோட தொண்டர்கள் வந்து என்ன சொன்னாலும் என்னை கேட்டுப்பான்னு சொல்லிட்டு அவ்வளோ மானங்கெட்டத்தனமா ஒரு முதலமைச்சர் வந்து சொல்றாரு, அவ்வளோ பெருந்தன்மையா சொல்றாரு, எந்த கட்சி தலைவர்களும் தன்னோட தொண்டர்கள் இறந்து போறத விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்ற ஒரு முதலமைச்சரோட மாண்பு எங்க இருக்கு? பைத்தியகாரத்தனமா நீ வந்து முதலமைச்சர் சொல்லாத ஒரு வார்த்தையை வந்து சொல்ற அப்படின்னா நீ என்ன அரசியல் கட்சி தலைவருக்கான என்ன தகுதி, அடிப்படை தகுதி விஜய்க்கு இருக்கு? பொய்களை மட்டுமே ஒருத்தன் பேசி வந்து மக்களை வந்து திரட்ட முடியுமா? இன்னைக்கு வரைக்கும் அந்த தொண்டர்கள் வந்து நீங்க அரசியல் படுத்தவே இல்லைங்க. இன்னைக்கு வரைக்கும் நீங்க வந்து பொறுப்பாளர்கள் வந்து நியமிக்கவே இல்லை. ஓல் சக்தின்னு நீங்க வந்து சொல்றீங்க ஒரு கட்சியை, தீய சக்தின்னு ஒரு கட்சியை சொல்றீங்க. ஏங்க நீங்க இன்னைக்கு வரைக்கும் சினிமாவில் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒயிட்ல நீங்க வாங்கவே இல்லைங்க, எல்லாமே பிளாக் பண்ணி தாங்க நீங்க வாங்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸ் வந்து ஃபைன் போட்டிருக்காங்க, அதை வந்து கட்டல, மேல்முறையீடு போனீங்க. கார் இறக்குமதி பண்றீங்க, அதுக்கு நீங்க வரி கட்ட மாட்டீங்க. எங்க சார் உங்களை வாழ்க்கையில சுய ஒழுக்கம் இருக்கு? நீங்க இந்த பத்திலாம் நீங்க பேசுறதுக்கு குறைஞ்ச அவர் வந்து கண்ணாடி முன்னாடி போய் நின்று விஜய் இதை வந்து பேசி பார்க்கணுங்க. இதை தயவு செஞ்சு இதை வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும், வெகுஜன மக்கள்.